நம்ம நிறைய வந்து பணம் ஈர்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் சீக்ரெட்டா ஏதோ ஒரு விஷயம், யாருமே சொல்லாத ஒரு சீக்ரெட் பூஜை இருக்குன்னு சொன்னீங்களே பணம் ஈர்க்கறதுக்கு. ஆமா. அது என்னது சொல்லுங்க மேம். சீக்கிரம் சொல்லுங்க மேம். எனக்கும் வேணும் அது. ஓகே. அம்மன் படத்துக்கு பூஜை செய்ய போறோம். ரொம்ப எளிமையான பூஜை தான். தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யுங்க. ஸோ நல்ல ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு, மனதார வேண்டிக்கிட்டு, ஒரு பெரிய தாம்பூலம், ஒரு பித்தளை தாம்பூலம், அதுக்கு மேலே ஒரு வாழை இலை கூட வச்சுக்கோங்க. நல்ல வாழை இலை வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு வச்சிடணும். கவனமாக அந்த வாழை இலையில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு 2 வைங்க. ஸோ மஞ்சள் கிழங்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் மஞ்சள் பொடியாக வச்சுக்கலாம். ஸோ மஞ்சள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. அது நம்ம வச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை இருக்கக்கூடிய மலர்கள் அது வைக்கணும். ஸோ வெண்மை நிற மலர்கள், ஒரு 5 ரூபாய் நாணயம் ஒன்று வச்சிடணும். ஸோ இந்த 4 பொருளும் வரிசையாக வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு 9 வாரங்களும் பூஜை செய்ய போகிறோம். நல்ல தீப தூபங்கள் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு நறுமணமாக இருக்கணும். சரிங்களா? உட்காந்துட்டு 108 முறை நம்ம வந்து ஓம் மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. 108 வந்துருச்சா. ஸோ அது கடன்னு வேற சொல்லுவாங்க மேம். அதுக்காகவே உட்காந்து பொறுமையா 108 விட அதிகமானாலும் பரவாயில்ல, கவுண்டிங் மிஸ் ஆச்சுனாலும் பரவாயில்லைங்க, நீங்க பொறுமையா உட்காந்து சொல்லுங்க. ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு மனதார தீபம் ஏற்றி வச்சுட்டு நல்லா நீங்க அந்த போற்றி சொல்லிக்கிட்டே வாங்க. இப்போ 108 முறை சொல்லிட்டு அந்த காயின் எடுத்து ஒரு உண்டியல்ல நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். மண் உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்ல இல்லை டிசைனா இருக்கிறது அதெல்லாம் வேணாம். ஓகே, எப்பொழுதுமே காலமாக மண் உண்டியல்ல நீங்கள் காசு சேர்த்து பாருங்கள். அதை நல்லா நம்ம தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் காயின் போட்டே வாங்க, அது நிறைய சேரும். அதனால தான் மண் உண்டியல் தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் அந்த காயின் 9 வாரமும் காயின் சேர்த்துக்கிட்டே வாங்க. 9 வாரம் முடிஞ்சுட்டு அந்த காயினோட இன்னும் கொஞ்சம் நம்ம பணமும் சேர்த்து கோயிலுக்கு ஏதாவது நம்ம பொருட்களாக வாங்கி கொடுக்கலாம். ஸோ தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி தரலாம், மஞ்சள் குங்குமம் வாங்கி தரலாம். கோயிலில் அன்னதானத்துக்கு வந்து அரிசி எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, அது கூடயும் நம்ம வாங்குறதுக்கு இந்த பணத்தை செலுத்திடலாம். ஸோ இந்த மாதிரி 9 வாரங்கள் செய்யுங்க. அதுவும் இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்பிறையில் வருது. ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்றிலிருந்து கூட, இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. 9 வாரங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஆண்கள் செய்யலாம், பெண்கள் எல்லாருமே செய்யலாம். இது